ஆட்சி அமைச்சு நன்றி தெரிவிக்கும் போது 5000 பேர் தான் விட்டார். அப்போ அன்றைக்கி ஆட்சி அவர்கிட்ட தான் இருந்தது, ஆனால் விடல. அப்போது நமக்கு எவ்வளோ சிக்கல், நமக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படின்றத இன்னமும் அவர் அது உடலை, இன்னமும் அதையே பேசினதையே பேசுகிறாரு. ஸோ அது ஒன்று. அதாவது அவருக்கு போகிறது வர்றதுலலாம் வந்து அவருக்கு தான் பிரச்சனை, அவருக்கு அவரே பிரச்சனை. மற்றபடி வந்து மக்களை போய் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னார். ஜெயிச்ச உடனே வந்து பார்ப்பேன்னாரு. திருச்சியை ராஜினாமா பண்ணிட்டதாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த திருச்சி மக்கள் கூட நன்றின்றது ஒரு நாள் போய் அடையாளத்துக்கு தொகுதி முழுசாக போட்டாங்க. தொகுதி முழுசாக ஓட்டு போட்டாங்க. நான் தொகுதியில் மெயின் ரோட்டில் ஒரு இடத்துல மோஸ்ட்லி ரசிகர்களை, வாக்காளர்கள் எந்த அளவுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, ரசிகர்களை பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் கட்டப்பா மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதுகு குத்துறீங்க. அந்த கேரக்டர் தானே அந்த இடத்துல, அந்த கட்சியிலேருந்து பிளக்கிறது, அந்த கட்சியிலேருந்து எடுக்கிறதுன்றது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது இவர் ஏதோ அப்படியே ரொம்ப இறங்கி போகிற மாதிரி, இவர் பாவம் மாதிரி. பாருங்கள் விஜயண்ணா ஒரு அப்புத்தை பாருங்கள், இதே வணக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு பிளேயர்னு ஒரு அப்பு ஒன்று வைக்கிறது என்ன அரசியல்? நாகரிகம்னா நாகரிகத்துக்கு நாகரிகம். எதிரில் பார்க்கும்போது வந்து ஸ்டாலின் சாரை பார்க்குறீங்க, சால்வை கொடுக்குறீங்க, நன்றின்றீங்க, வணக்கன்றீங்க. சட்டசபையில் அவர் இல்லாத ஒரு இடத்துல அவர் தோத்துட்டார், அது வேறு விஷயம். நக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது நாகரிகமா? அது வந்து கண்டிப்பாக அதில் இந்த அரசு எதுவும் ஏன் அங்கே மாய்ஸை ஏற்றி, மாடுலேஷன் ஏற்றி அங்கே எதனா ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டியதுனா? எவனாக இருந்தாலும் என் தங்கச்சியை, என் வீட்டு பெண்களை, என் நாட்டில் இருக்கிற என் அக்கா தங்கச்சியை தொட்டான், அவன் செட்டான், அவன் கெட்டான், அங்கே அப்படி வேறு வைப்பு பண்ணுறது என்ன? அவ்வளோ வைப்பு வரும்னா அந்த இடத்துல ஒரு வைப்பு பண்ண வேண்டியது என்ன? வலி வந்துச்சுன்னு அரசு மருத்துவமனை தேடின்னு போவாங்களா, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க? இதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் இது படிக்கலாம் வேணாம். எவ்வளோ படம் நடிச்சிருப்பீங்க. புஷ் 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 அப்படின்னு ஒரு படத்தில் நடிப்பீங்க, ஞாபகம் இருக்கா? குழந்தை வந்து நீங்களே வீட்டில் பிரகடனம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸில் பண்ணுவீங்கல்ல. ஏன் அப்போ ஆஸ்பத்திரிக்கு, அரசு ஆஸ்பத்திரிக்கு இட்டு போக வேண்டியதானே அந்த படத்தில்? நண்பன் ஏன் பண்ணீங்க? நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்மோடு இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கொண்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் வந்து எப்போ வாயை திறப்பார், வாயை திறங்க சிஎம் சார் அப்படி எதிர்க்கட்சிகளாக தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அவருடைய இந்த பதவியேற்பிலிருந்து, அதன் பிறகு வெள்ளை அறிக்கை விட்டது, அதன் பிறகு மற்ற நடங்கள் நடந்ததெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க. நீங்களே கூட அன்பு வணக்கத்தில் ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டியில் நம்ம பேசுகிற போது, எதுக்கு தான்ப்பா சட்டமன்றம் வராரு வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் ரொம்ப காட்டமாக கேள்வி எழுப்பியிருந்தீங்க. நேற்றைக்கு பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் விஜயனுடைய ஒரு ஸ்பீச்சை. என்ன சொல்கிறாங்க வெளியில் அப்படின்னா, நான் சொல்லலை, வெளியில் சொல்கிறாங்க, சம்பவம் செய்த விஜய், தெரித்து ஓடிய உதயநிதி ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க முதலமைச்சர் விஜயனுடைய கன்னி பேச்சு? தட் மீன்ஸ் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன். அதாவது நேற்று வந்து அவருடைய முதல் உரை, அதாவது கன்னி பேச்சை தொடங்கியுள்ளார் சட்டமன்றத்தில். வாழ்த்துக்கள். ஒரு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறாரு. அதே நேரத்தில் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையாது. ஒரு பிறந்தநாள் அதுவுமா ஃபஸ்ட்டு டைம் வந்து சட்டசபையில் பேசுகிறோம், சீஃப் மினிஸ்டராக இருக்கிறோம். அதுக்கப்புறமா தனக்கு பிடிச்ச மாதிரி தான் எது பண்ணாலும் அதை கரெக்டுன்னு நம்புகிற ஒரு கூட்டம். நம்ம எது பேசினாலும் அது வைபாகுது. நம்ம தப்பாக ஒரு விஷயம் செஞ்சு கரூரில் மக்களை காக்க வச்சா கூட அவர் என்ன பண்ணுவார் பாவம்? ஜனங்களாக போய் அவங்களா இச்சின்னு செத்து போனால் விஜய் சார் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பாசம், இதெல்லாம் வந்து பூலோகத்தில் வேறு யாருக்குமே கிடைக்காது. அப்படி ஒரு அதிசயமான ஒரு விஷயம் நமக்கு அமைஞ்சிருக்கு. பட் அதை தாண்டி நேற்று கன்னி பேச்சுடன் முதல்வர் விஜய் ஒரு முழு அரசியல்வாதியாக மாறியிருக்கார். முழு அரசியல்வாதியாக மாறியிருக்கார். எப்படி முழு அரசியல்வாதியாக மாறியிருக்காருன்றதை இப்போ ஒவ்வொன்றா பார்த்தோன்னா நம்ம டீகோட் பண்ணுவோம். அதாவது பிரச்சாரத்தின் பொழுது என்னை வந்து விடமாட்டுறாங்க, என்னை வந்து மக்களை சந்திக்க விட மாட்டுறாங்க, மக்களை பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தடங்கள், இவ்வளோ சிக்கல்கள் அப்படின்னு. அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தா நைட்டில் ரவுண்ட்ஸு சுற்றுறாருன்றாங்க. நைட்டில் வெளியில் சுற்றுற புகைப்படம்லாம் ஒரு சிலது வெளில வருது. அப்போது முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகும் கூட அவருக்கு தனிப்பட்ட முறையில் நைட்டில் போகிறது, சுற்றுறது, மாறு வேஷத்தில் போகிறதெல்லாம் அவருக்கு பிடிக்குது. அப்போது அவருக்கு வேணுன்னும் பொழுது போகிறாரு, இல்லைன்னும் போது சாக்கு தேர்றாரு. ஆட்சி அமைச்சு நன்றி தெரிவிக்கும் போது 5000 பேர் தான் விட்டார். அப்போ அன்றைக்கி ஆட்சி அவர்கிட்ட தான் இருந்தது, ஆனால் விடல. அப்போது நமக்கு எவ்வளோ சிக்கல், நமக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படின்றத இன்னமும் அவர் அது உடலை, இன்னமும் அதையே பேசினதையே பேசுகிறாரு. ஸோ அது ஒன்று. அதாவது அவருக்கு போகிறது வர்றதுலலாம் வந்து அவருக்கு தான் பிரச்சனை, அவருக்கு அவரே பிரச்சனை. மற்றபடி வந்து மக்களை போய் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னார். ஜெயிச்ச உடனே வந்து பார்ப்பேன்னாரு. திருச்சியை ராஜினாமா பண்ணிட்டதாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த திருச்சி மக்கள் கூட நன்றின்றது ஒரு நாள் போய் அடையாளத்துக்கு
தொகுதி முழுசாக போட்டாங்க, தொகுதி முழுசாக ஓட்டு போட்டாங்க. நான் தொகுதியில் மெயின் ரோட்டில் ஒரு இடத்துல மோஸ்ட்லி ரசிகர்களை, வாக்காளர்கள் எந்த அளவுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, ரசிகர்களை பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வந்துவிட்டார். அப்போது இது வந்து அவர் போகிறது வரதில் இருக்கக்கூடிய அந்த அந்த தன்மை முரண் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து 108 சீட்டு வந்த பொழுது ஒரு அமைதி, ஒரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு 5, அப்புறம் ஒரு 4 சிபிஎம், அப்புறம் விசிகா ஒரு 2, அப்புறம் ஒரு ஐஎம்எல் வந்தோடனே அதெல்லாம் நாங்களாக தன்னிச்சையாக சுயேட்சையாக சிந்திச்சு வந்தது, இது மக்கள் சக்தியில் வந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாம் போய் மற்றவங்க கிட்ட பேசி மற்ற கட்சி உதவி பண்ணி மற்ற கட்சி ஓட்டு வாங்கி அங்கேயே மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. அங்கே ஒண்டி என்ன உயர்திணை, தென்னை, மா, பலா, வாழை மரங்கள்லாம் ஓட்டு போட்டுச்சா? மக்கள் இல்லை ஆடு மாடு கோழி எல்லாம் அங்கே ஓட்டு போட்டாங்க. அங்கேயே மக்கள் தான் ஓட்டு மக்கள் தான். அதுவும் தீய சக்தி திமுகவுக்கு போட்ட ஓட்டு. அவருடைய மொழியில் சொன்னால் தீய சக்திக்கு போட்ட ஓட்டு. அந்த ஓட்டில் தான் அந்த கட்சிகள் கூட்டணி ஜெயிச்சுது. அந்த கூட்டணியை வாங்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, மக்கள் போட்டாங்க வந்தாங்கன்னா அதை அழகாக மாற்றுறாரு. இங்கே பேசுகிறது என்ன? குதிரை பேர அரசியல், கூட்டணியை முறிக்கிற அரசியல், கூடு விட்டு கூடு மாயிற அரசியல், பச்சோந்தித்தனமான அரசியலை பற்றி இங்கே விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை மக்கள் சக்தின்னு அதை மாற்றுறாரு. அப்போ அந்த வார்த்தை ஜாலங்கள். ஸோ இது வந்து அப்போ என்னன்றாருன்னா, அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறார். மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதானே. மக்கள் டு மக்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டாக தானே வருது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா, நேற்று அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா, நம்ம நிற்கிறோம், நம்ம சொல்கிறோம், நம்ம எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்டென்ஷன் நம்ம கட்சியை பண்ண போகிறோம், நம்ம வந்து அரசியலில் இதை சொன்னோம், நம்ம ஊழலை ஒழிப்போம்னு நம்ம சொன்னோம், அதுக்கப்புறம் கல்விக்கு தொகை வந்து நம்ம கொடுத்தோம், நம்ம வந்து முட்டைப்பால்லாம் கொடுத்தோம் அப்படின்னு நம்மன்னு சொல்லிட்டு மக்களை சேர்த்துக்கிறாரு. ஏன்னா விஜய் அவர்கள் மீது ஆட்சி சரியில்லை, இல்லை காட்சிகள் சரியில்லை, இது குதிரை வேறு அரசியலில் போதுன்னும் போது பார்த்தீங்களா நம்மளை அப்படி பேசிட்டாங்களே, பார்த்தீங்களா சிவாஜி நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, பார்த்தீங்களா சிவாஜி நம்மளை இப்படி சொல்லிட்டீங்கன்ற மாதிரி அந்த சினிமா படத்தில் காட்டுற மாதிரியே மக்களோட சேர்த்துக்கிறார். அப்போ இன்றைக்கி தேதியில் விஜய் சார் எதனா விமர்சனம் வச்சிங்கன்னா அது மக்களை சேர்த்து சொல்கிற மாதிரி. இது கிட்டத்தட்ட பிரதமர் மோடியோட ஸ்டைல் இது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வேணுன்ற எண்ணிக்கையெல்லாம் வந்துச்சு. அன்றைக்கி தேதியில் வந்து எல்லாமே வந்து தோழர் திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து எல்லாருமே சண்முகம் ஐயா போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவே வந்து எங்களை எதுவும் சொல்லலை, நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுனா கொடுங்க, அது எங்களுக்கு உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதாக தகவல். திருமாவர்கள் அதெல்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரு மாதிரி கண்ணியமான ஒரு அரசியல் மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தார், பார்த்தாரு, வணக்கம் வச்சார். அவர் வந்து அப்படியே அதாவது தமிழ்நாடு அரசியலே பார்க்காத ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்ற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் அன்புமணியை போய் பார்த்தாரு, அண்ணன் சீமானை போய் பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு. அதில் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல, எடப்பாடியை தவிர்த்து மற்றவங்கள பார்த்தாரு. ஓகே, அதில் என்னன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல், அதாவது ஒரு சமதளத்தில் எல்லாரையும் வச்சு பார்க்கறது கிடையாது, ஒருத்தரை ஒரு மாதிரி ஒருத்தரை வேற மாதிரி. இல்லை சீட்டை நிர்மல்குமார் சொன்னார், நாங்கள் கேட்டோம், அவங்க தான் டைம் தரலன்னாரு. நான் வந்து ஆதாரப்பூர்வமாக எதுவும் தெரியல. அந்த கட்சியை தானே நீங்கள் பொழக்கிறீங்க, அவங்கள தானே முதுகு குத்துறீங்க. நீங்கள் கட்டப்பா மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதுகு குத்துறீங்க. அந்த கேரக்டர் தானே அந்த இடத்துல, அந்த கட்சியிலேருந்து பிளக்கிறது, அந்த கட்சியிலேருந்து எடுக்கிறதுன்றது என்ன. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது இவர் ஏதோ அப்படியே ரொம்ப இறங்கி போகிற மாதிரி, இவர் பாவம் மாதிரி. பாருங்கள் விஜயண்ணாவோட பக்குவத்தை பாருங்கள், விஜயண்ணாவோட அரசியல் ஆளுமையை பாருங்கள், போய் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தாரு வீட்டில் அப்படின்ற மாதிரி பண்ணார். ஆனால் நேற்று சுயரூபம் வந்துச்சு. அப்போ கொளத்தூரில் காணா போன அப்பாவை எது தேடி நீங்கள் அறிவாலயமோ இல்லை அவர் வீட்டுக்கோ போனீங்க, கொளத்தூரில் தோத்துட்டார், அவர் ஒன்றும் இல்லை, செல்லா காசு. அதுதான் நீங்கள் சொன்ன குட்டி கதையினுடைய கருத்து. அவ்வளோ வன்மத்தை வச்சுருக்கிற ஆள் வன்மத்தை மறைச்சிட்டு எதுக்கு அண்ணா அறிவாலயம் போனீங்க? அன்னைக்கு அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நொடி அதிமுக காரங்களோ இல்லை திமுக காரங்க தொண்டங்க என்ன நினச்சிருப்பாங்க, பரவாயில்ல நம்ம எடப்பாடி பழனிசாமியை தான் பார்க்க வரல, அட்லீஸ்ட் ஸ்டாலினையாச்சும் போய் பார்த்தாரு, நம்மளும் மேபி ஜெயிச்சிருந்தா வந்திருப்பாங்கன்னு அதிமுக தொண்டன் நினச்சிருப்பான். திமுக தொண்டன் என்ன நினச்சிருப்பாரு, அவர் பரவாயில்லப்பா பார்க்குறாருப்பா, நம்ம ஆள் தோத்துட்டாரு, நம்ம ஆளுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து விஜய் சார் கொடுக்குறாரு அப்படின்னா. அப்படி என்ன சொன்னா அப்படியே வணக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு பிளேயர்னு ஒரு அப்பு ஒன்று வைக்கிறது என்ன அரசியல்? நாகரிகம்னா நாகரிகத்துக்கு நாகரிகம். எதிரில் பார்க்கும்போது வந்து ஸ்டாலின் சாரை பார்க்குறீங்க, சால்வை கொடுக்குறீங்க, நன்றின்றீங்க, வணக்கன்றீங்க. சட்டசபையில் அவர் இல்லாத ஒரு இடத்துல அவர் தோத்துட்டார், அது வேறு விஷயம். நக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது நாகரிகமா? அப்போ இதே இவ்வளோ, அதாவது இந்த வக்கர புத்தி மனசுக்குள்ளே இருக்குமே ஆனால்
எதுக்கு போய் அவரை போய் வீட்டில் பார்த்தீங்க? வீட்டில் பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுவார்? சரி தம்பி வீட்டிலாம் வந்து பார்த்து ஒரு 15 நாள் லூஸ் விடுவோம். அப்போது எல்லாருக்கிட்டையும் அண்ணா 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 பாவண்ணா அண்ணா 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 அப்படின்ற மாதிரி பேச வேண்டியது. கொஞ்சம் நிலமை ஸ்டெபிள் ஆனவொன்னே அடிக்கிறது. அதே வேலையை தான் சிபிஎம் சிபிஐ கிட்டெல்லாம் பார்த்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் வேணுன்றதெல்லாம் இருக்குதுங்க, எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்குதுங்க அப்படின்னாரு. அப்புறம் ஐயா அப்புறம் இல்ல நீங்க அனுப்பி வச்சதை நீங்க வச்சு பேசாதீங்க. அவங்களாம் தன்னிச்சையா முடிவெடுத்து வந்திருக்கிறாங்க. அது சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க அனுப்பி வச்சீங்கன்ற வார்த்தையே தான் அவருக்கு உறுத்தலா இருக்குங்கிறாரு. அவரு அவ்வளோ உறுத்தலாக இருக்கிறவர் அப்போ எதுக்கு மேன் கேட்டீங்க? நீங்கள் தான் மானஸ்தான் இல்லை, உறுத்தலாக இருக்குது இல்லை, கஷ்டமாக இருக்குல்ல, எதுக்கு அப்போ அந்த 4 சீட்டு 108 நிற்க வேண்டியதானே கௌரவமாக? ஒரு கட்சிக்கிட்ட சப்போர்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கணும். அதுவும் இன்னொரு கட்சி கூட்டணியில் சிபிஎம் சிபிஐ உதயசூரியன் எல்லாம் ஜெயிச்சது ஒரே கூட்டணியில். அந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் முன்மொழிந்தவர். இதே கேள்வியை பத்திரிகையாளர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நான் உட்பட கேட்டபொழுது ஐயா சண்முகம் சொன்ன வார்த்தை, நாங்கள் முதலமைச்சராக விஜய் ஆகணும்னு ஓட்டு கேட்கல, நாங்கள் முதலமைச்சராக ஸ்டாலின் ஆகணும் தான் ஓட்டு கேட்டோம். அந்த காரணத்தினால இப்போது போய் தாவேக்கா ஆட்சி அமைச்சு அந்த அதிகாரத்தில் பங்கு பெற்றால் அது அவதூறு, அது நல்லா இருக்காது, மாண்பாக இருக்காது, நாங்கள் எப்படி போய் சேர்றதுன்னு பேசினார். அப்போது மாற்றி மாற்றி பேசுகிறீங்களா? ஒரு நாள் ஒரு பேச்சு சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? திமுகவுக்கு ஆட்சேபணம் இல்லைன்றீங்க. அப்புறமா நாங்கள் தன்னிச்சையாக முயற்சி பண்ணி நாங்களே தான் போனோம், நாங்கள் வேறு அவங்க வேறுன்றீங்க. அப்புறமா நேற்று சிபிஐ எம்எல்ஏ ஒருத்தர் எதுக்கு நன்றி சொன்னார் ஸ்டாலின் அவர்களுக்கு? எதுக்கு நன்றி சொன்னார்? அவர் நன்றி சொல்லும்போது எதிர்தானே உட்காந்துருந்தீங்க? ஏன் அப்போ காது கேட்கல, கண்ணு பார்க்கல? யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு ஈரம் இருக்குல்ல, கூட்டணி ஈரம், மனசாட்சி கேட்கல, அப்படியே மறைக்கிறீங்க. உங்களுக்கு பிரபலம் வசீகரம் இருக்குன்றதுனால நீங்கள் மாற்றி பேசி நீங்கள் ஒரு கை கால் அசைச்சு எதுகை மோனையில் பேசிட்டா அது உண்மையாயிடுமா? இப்படி பண்ணாரு, இப்படி பண்ணால் அது உண்மையாயிடுமா? சம்பவம் செஞ்சுட்டா கொலைகாரம் கூட தான் சம்பவம் செய்கிறான், அதில் என்ன இருக்குது பெருமை? கொலை தானே அது. எதுக்கு சம்பவம்னு வாங்க? சம்பவம்னா என்ன? சம்பவம் செஞ்சுட்டேன், என்ன மொழி இது? என்ன கோல்டு மெடல் வாங்கிட்டீங்களா ஒலிம்பிக்ஸ்ல ஓடி? இல்ல அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து பாத்தீங்க, பல இடங்கள்ல ஒரு இடத்துல பண்ணாரு, இப்படி பண்ணாரு. அதன் பிறகு அதை நிறைய பேர் திமுக காரங்கள ரொம்ப ஃபன் பண்ணாங்க, வைப் பண்ணாங்க, ஏய் நான் அப்படி பண்ணிட்டோம் பார்த்தேலாம் சொன்னாங்க. அவர் இத்தனைக்கும் ஒரு சபாநாயகரை கேட்கிறாரு, பேரத்தலைவர்களே ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு தான் லைட்டா இப்படி பண்ணிட்டு வர்ற, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாங்க. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகை, நம்ம படிக்கக்கூடிய பத்திரிகை தினமலர், பாரம்பரியமான ஒரு பழைய பத்திரிகை. அடுத்தது ஓகே, யாருன்னா பார்த்தாங்கன்னா வாட் இஸ் இஸ் ஆக்டர் டூயிங்? வெளிநாட்டில் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வாட் இஸ் இஸ் ஆக்டர் டூயிங்? ஏன்னா இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லாம் வந்து இப்படி கை காமிச்சாங்க, இல்லை இப்படி கை காமிச்சாங்க, இல்லை இப்படி கை காமிச்சாங்க, இல்லை இப்படி கை காமிச்சாங்க, ஏதோ பேசுகிற போஸ்டரு. யாரும் வந்து இந்த படத்தில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணலை. சரி அவரு வெளியில் பண்ணார், யார்? ஸ்டாலின் அவர்கள் வெளியில் இப்படி பண்ணார்ல. சரி அப்போ அது மனசில் இருக்குதுல்ல, அந்த காண்டு, அந்த எண்ணம் அது இருக்குல்ல. அது இருக்கும்போது அதை மறைச்சிக்கிட்டு எதுக்கு நல்லவங்க மாதிரி அண்ணா அறிவாளை போய் பார்த்தீங்க? சரி அவர் வீட்டில் போய் எதுக்கு பார்த்தீங்க? ஒரு முன்னாள் முதலமைச்சர் தோற்று போயிட்டுருக்காரு, எதிரியாக பாருங்கள், நடுவில் நட்பு பாராட்டுற மாதிரி நடிக்கிறீங்க, அது பண்ணாதீங்க. அது நடித்து நீங்கள் பண்ண சம்பவம் என்னாச்சு? அப்பாவை காணும், நீங்கள் உள்ளே ஒரு நையாண்டி பண்ணீங்க. சாயந்தரமாக எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு? கணவனை காணுன்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தலையெழுத்தா? யார் வீட்டில் யார் காணும், யார் யாரோட போகிறாங்க, இதெல்லாம் பார்க்குறதா வேலை மக்களுக்கு? மக்களுக்கு வேறு வேலை வெங்காயம் கிடையாதா? இதுதான் ஓடி நிற்குது இப்போது, தெரியுதுங்களா? எதுக்கு இதை நம்ம எதிர்க்கிறோம்? இந்த மாதிரி ஒரு அரசியல் புரிதல் இல்லாத தன்மையை. நீங்கள் அங்கே மக்கள் பிரச்சனையை பேசுங்க, மக்கள் வாழ்வாதார பிரச்சனையை பேசுங்க, மக்கள் அரசு, தமிழ்நாடு அரசு எப்படி நடக்கும், ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி ஒரு வசந்தம் வரும், இல்லை ஒருத்தர் வாழ்க்கையில் கடன் சுமை எப்படி கம்மியாகும், 10 ரூபா 10 காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, குழந்தை குட்டியை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கு என்ன வழி, அதை பேசுங்க. சம்பவம் செய்கிறேன், அத்தை செய்கிறேன், இத்தை செய்கிறேன், என்ன மிமிகிரி பண்ணி விளையாடி நிற்கிறீங்களா உள்ள சட்டமன்றத்தில்? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், அது திமுகனுடைய ஒரு தலைவர், அதெல்லாம் வேறு. அவர் யார் பேசிக்கா? அவர் மு.க. ஸ்டாலினோட மகன். அவங்க அப்பாவை பற்றி, அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் அந்த மாதிரி நக்கலை அடி நையாண்டி பண்ணுற நீங்கள் ஒரு முதலமைச்சர், நீங்கள் அப்படி ஆரம்பிக்கலாமா? நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அவர் திருப்பி அதையே பிடிச்சிட்டு அவர் நைட்டு வீட்டுக்கு போனோன்னா உங்கள் ஸ்டைலில் ட்விட்டரில் போடுறாரு.
இல்லை ப்ரெஸ் மீட்லேயும் பேசுனாரு. ப்ரெஸ் மீட்லேயும் பேசுகிறார் வெளியில். நான் என்ன கேட்குறேன், காவேரியில் தண்ணி வரல, 20 மாவட்டத்துக்கு பிரச்சனை, நீட்டு தேர்வில் வந்து குழந்தைங்க வந்து பதட்டமாக இருக்கிறாங்க, சூசைட் ஆகுது, 1008 பிரச்சனை இருக்குது, பாலியல் சீண்டல் இருக்குது. ஏன் இதே கோவத்தை, அவ்வளோ கோவம் அவ்வளோ உக்கிரம் இருக்குல்ல, விதநீதி 4 கேள்வி கேட்டார் உள்ள பாலியல் சீண்டல் பற்றி, அங்கெல்லாம் கோவம் வரல. சட்டம் ஒழுங்கு நன்றாக தான் இருக்கணும், அது வந்து கண்டிப்பாக அதில் இந்த அரசு எதுவும் ஏன் அங்கே மாய்ஸை ஏற்றி மாடுலேஷன் ஏற்றி அங்கே எதனா ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டியதுதானே? எவனாக இருந்தாலும் என் தங்கச்சியை, என் வீட்டு பெண்களை, என் நாட்டில் இருக்கிற என் அக்கா தங்கச்சியை தொட்டான், அவன் செத்தான், அவன் கெட்டான், அங்கே அப்படி வேறு வைப்பு பண்ணுறது என்ன? அவ்வளோ வைப்பு வரும்னா அந்த இடத்துல ஒரு வைப்பு பண்ண வேண்டியதுதானே? முல்லை பெரியாறு, காவேரி, குண்டாரோ, வைகையோ அந்த மாதிரி நதி பேரே இல்லை. சரி, எல்லா பேரோட வேணாம், எல்லாத்தையும் பாதுகாக்கிறத பற்றி கூட வேணாம். காவேரி பிரச்சனை இருக்குல்ல, ஒரு தீர்மானம் போட்டிங்க, ஒரே ஒரு தீர்மானம், சிறப்பு தீர்மானம், அதே உருப்படி இல்லாமல் போட்டு ஏடாகுடமாகி போச்சு, அதில் தப்பாகி போச்சுன்னு வாதம். பதில் உரையில் அதை பற்றி பேச்சே இல்லை. அப்புறம் விவசாயிகளை வந்து யாரோ தூண்டி விடுறாங்கன்ற. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூண்டி விட்றாங்கல்ல, நீங்கள் அதை அமுக்குங்க. அப்போ உங்களால் முடியலல்ல. சரி, தொழிலாளி தூய்மை பணியாளர் அவங்க போராட்டம் பண்ணாங்க, நீங்கள் கூப்பிட்டு பனையூரில் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் தூண்டி விட்டீங்களா இல்லை பார்த்தீங்க? ஆறுதல் சொன்னார். ஓ, அப்போ நீங்கள் பண்ணால் ஆறுதல், வேறு யாருன்னா பண்ணால் தூண்டி விடுறதா? அதுதான் அரசியலா? ஒன்று இதாச்சா. அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு இடத்துல என்ன சொல்லுங்கன்னா, பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துறாரு. பயன்படுத்தின உடனே எதிர்கட்சி ட்ரிகர் ஆகுறாங்க, எதிர்கட்சி உடனே வந்து வெளிநடப்பு பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தேவையான ஒரு அணுகுமுறையா, அல்லது அவர் உள்ளே இருந்தபடியே எதிர்த்து பேசியிருக்கணுமா? ஒரு பத்திரிகையாளர் உங்களோட பார்வையும் சேர்த்து சொல்லிடுங்க, நல்லாயிருக்கும். இல்லை, அது அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுருக்கூடாது. ஏன்னா பார்ட்டி ஃபண்டு நீங்கள் வாங்குறவங்க தானே. யாருன்னா ஒருத்தர் பெரிய கட்சி நடத்துகிறவங்க லாட்ரி மாட்டின் கிட்டேருந்து காசு வாங்கலன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் பிஜேபி உட்பட. அது போஜராஜன் அவர்கள் பாராட்டி பேசுகிறார் இந்த தாவேக்காவை, தோத்தது கூட தெரியாமல். அதுதான் சினிமா கவர்ச்சின்றது. சினிமா தேட்டரில் போய் உட்காந்தா வில்லன் நல்லா ரோல் பண்ணால் கூட ரசிப்போம். அந்த மாதிரி வில்லத்தனமாக எதுனா பண்ணால் கூட ரசிக்கிறாங்க. யார் யார் ரசிக்கிறாங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஐயா போஜராஜனும் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஐயா, உங்கள் கட்சியை தான் மொத்தமாக செஞ்சு விட்டுக்கிறாங்க, திமுகவாச்சு தோத்துட்டு ஏதோ கௌரவமாக உட்காந்துக்குது, தோத்த வழியே தெரியாமல் நீங்களும் அதை ரசிச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எம்ஜிஆரை பற்றி அவர் பேசுகிறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எம்ஜிஆர் யார்? எம்ஜிஆரோட சின்னம் யார்? ரத்தத்தின் ரத்தம்னு யார்? விஜய் சார் ரசிகரியா சொன்னார்? இல்லை எம்ஜிஆரோட அணுகுமுறை, எம்ஜிஆரோட நடவடிக்கை மாதிரி இருக்கா அவருது? முட்டா போய் சேர்ந்துருவாங்க போல்றீங்க, எல்லாருமே கூண்டோட போயிட்டு அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் கட்சி நடத்தணும் இயக்கம் ஓரளவு முகசுளிப்பை காட்டினதே அம்மையார் அன்புமணி அவருடைய மனைவி சௌமியா தான். கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி அப்படின்ற மாதிரி காமிச்சா மாதிரி முகசுளிப்பு, சிரிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு அது சிரிப்பு மேலே வித்தியாசமாக இருக்கு. அவங்க ஒன்றே ஒன்று, அவங்க அழகாக பேசினாங்க, அவங்களும் அழகாக பேசினாங்க, பிரேமலதா அவர்களும் அழகாக பேசி பெண் விடுதலை, பெண் பாதுகாப்பு, பெண்கள் விடுதலையாக சுதந்திரமாக போனோம் வரணுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஒரு வார்த்தை, ஒரு 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 முதலமைச்சர் நன்றி உரை சொல்கிறீங்க. அவங்களாம் ஒரு கட்சியினுடைய தலைவர், ரைட்டா? நாளைக்கு நீங்கள் கூட்டணி வரும் வராமல் போவோம், அது வேறு. அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு வாக்கு வங்கி தொண்டர் எல்லாம் இருந்து ஜெயிச்சு வராங்க. அவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து சொல்கிறாங்க. பெண்கள் விஷயத்தில் உச்சக்கட்ட தண்டனை எடுங்க, மேலை நாடுகளில் இல்லை சவுதி, அபுதாபி, துபாயில் இருக்கிற மாதிரிலாம் பண்ணுங்கள், மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதை பதிலுரையில் இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க. அரசு வந்து அது சட்ட கவனத்தில் எடுத்து சட்டத்துறையில் இதுக்கு என்ன பண்ண முடியுன்றதை நாங்கள் பரிசீலனை பண்ணுவேன். இந்த அமைச்சர் வந்து இந்த தலைவர் இதை எல்லாரும் பேரும் சொல்ல வேணாம், அதெல்லாம் ஒரு மரபு. முன்னாடி எப்போனா மற்ற முதலமைச்சர் உரையை பார்த்துருப்பீங்கன்னா, படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்துட்டு சும்மா வைப்பு பண்ணுறேன், அது வெறும் திமுக எதிர்ப்பு பேசிட்டா முடிஞ்சு போச்சா? நானே கேட்குறேன், திமுக எதிர்ப்பு பேசுங்க, வெளில போய் பேசுங்க. அது சட்டமன்றம், பொதுமக்கள் வரி பணத்தில் நடக்கிறது. ஏன்னா உங்கள் வீட்டு காசில் நடக்குது. அது கரண்ட்டு பில்லு, சொத்து வரி, தண்ணி வரி, பால் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து அதில் அரசுக்கு வருவாய் வந்து அந்த வருவாயில் நடக்கிற சட்டமன்றம். அது யாரும் வந்து அவங்க வீட்டு காசு எடுத்துன்னு வந்து போட்டு கொடுக்கல. ஒரு சொல்லுவோம் விஜயண்ணாவுக்கு காசு இருக்கு, அவர் கை காசு போட்டு அப்படியே கிளிப்பார், கை காசு போட்டு. நான் நேற்று ஒரு ஜீவோ போட்டிருக்காங்களா பார்க்கல? முழு நேரம் அரசியல்வாதி ஆகிட்டாரு. நான் எதுக்கு அந்த தலைப்பை விட்டு திருப்பி சொல்கிறேடா? பேசுனது என்ன? எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம் மாட்டி விட்றேன் தாய்மாமனு. அப்போ நீங்கள் தாய்மாமனாக இருக்கணும்னா அரசு மருத்துவமனையில் போய் பார்த்தா தான் தாய்மாமன், மற்றதுலலாம் குழந்தை பிறந்தா தாய்மாமன் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசு மருத்துவமனைன்றதை தாண்டி ஏழைப்பாழ ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் கூட தனியாரில் போய் படுத்துருப்பார். சின்ன ஆஸ்பத்திரியாக இருக்கும், வயிறு வலி வந்துட்டு இருக்கும், உடனே அர்ஜென்ட்டாக போகணும் இருக்காது. அரசு மருத்துவமனையில் போனால் பிளட் இல்லை, அது இல்லை, அங்கே போய் வாங்கினா, இங்கே போய் வாங்கினா, பெட் இல்லை, அதெல்லாம் இருக்குது.
ஏதோ அரசு மருத்துவமனையில் எல்லாமே 5-3 அடுக்காக இருக்கிற மாதிரி ஜனங்க எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு தான் தனியார் மருத்துவமனை. உங்கள் அரசு மருத்துவமனைகள் சரியாக இல்லை சாமி. யார் ஆட்சியில் இருந்தாலும் அது பெருசாக மாற மாட்டேங்குது. அதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை புரியாமல் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்கன்னு இப்போ பேசுகிறீங்க. ஏன் அன்றைக்கி பேசும்போதே எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைகளை உயிர்களை வரவேற்கிறவங்க தாய் மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்லேயே அரசு மருத்துவமனை பிறக்கவும் அப்படின்னு போட வேண்டியதானே, ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கம்மா. அன்றைக்கி பேசும்போது கோர்வையாக இனிமையாக இருக்குன்ட்டு இப்படி பேசுகிறீங்க. ஆட்சிக்கு வந்தவொடனே கண்டிஷன் சப்ளை, குழந்தை இங்கே பிறக்கணும் அங்கே பிறக்கணும் அங்கே பிறக்கணுன்றீங்க. சரி, அப்பாவுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது, 1.5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க நீ எங்கன்னா குழந்தை பிறக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. லிமிட் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் எங்கே பிறந்தாலும் அது என் குழந்தை, தமிழக அரசோட குழந்தை. எல்லாருக்கும் அரசு நான் தரேன், எல்லாருக்கும் நான் தாய்மாமன். ஒருவேளை செல்லம் உங்கள் அப்பா நிறைய சம்பாதிக்கிறேன்னா அப்பா உனக்கு செலவு பண்ணார், தாய்மாமன் நான் பண்ண மாட்டேன், முதலமைச்சர் நான் செலவு பண்ண மாட்டேன், அதாவது அரசு செலவு பண்ண, இது அரசு பணம். சும்மா பேசும்போது அப்படியே பெருசு இமயமலையை நான் தூக்கின்னு வந்து நிறுத்துறேன்றது, அதுக்கப்புறம் பார்த்தா பரங்கிமலை ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து காட்டி தான் இமயமலைன்றது. இதே வேலையை தான் வந்து 200 யூனிட் கரண்ட்டில் பேசி பண்ணார். அப்பயே சொல்லும்போது 200 யூனிட் நீங்கள், அப்புறம் 500 யூனிட் நீங்கள், அதுக்கப்புறமா பார்த்தா கரண்ட்டே இல்லை. இதுதான் உண்மை. கரண்ட்டே கொடுக்க முடியல நிறைய இடத்துல, மின்சார பற்றாக்குறை, அங்கங்கே போராட்டம். இப்போ நகை, இந்த ஊரில் மாடு இன்றைக்கி வாங்க போனோம்னா கறவை மாடு 40,000 50,000 பசு மாடு, அதுவும் ஒஸ்தி வாங்கினோன்னா இன்னும் ஜாஸ்தி. அம்மையார் ஜெயலலிதா மாடு கொடுத்துட்டு போச்சு, ஆடு கொடுத்தாங்க. அவங்க மனசு எப்படி, ஒரு 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 குடும்பத்தில் ஒரு பெரியம்மா பெரிய அத்தா இருந்தால் எப்படி பார்க்குமா அந்த மாதிரி பண்ணிச்சா அந்த அம்மா. கலைஞர் அவர்கள், அவர் பெண்களுக்கு சம உரிமை அது இதெல்லாம் தாண்டி இந்த குழந்தைங்களுக்கு அந்த மதிய உணவு அது இது மாதிரிலாம் வரும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு கையெழுத்துலேயே அக்ராஸ் த ஸ்டேட்டு முட்டை போடுறதோ ஏதோ ஒன்று சத்துணவாக மாற்றினது. அது மாதிரி டிவி கொடுத்தாங்க. டிவியெல்லாம் கொடுக்குமா கவர்மெண்ட்டுன்னு பேசின காலத்தில் டிவி கொடுத்தாங்க. அது நல்லதா கெட்டதா, அதாவது செலவு அதிகமாச்சு அந்த திட்டத்துக்கு. அதுக்கப்புறம் லேப்டாப் விலை என்ன இன்னைக்கு என்னமோ தம்த 1 கிராம் மோதிரம் போகிறதுக்கு அப்படியே சிலாச்சிக்கிறீங்க. 774 கோடியிலே இல்லை ஒரு 800 கோடிலாம் ஒரு செலவு இல்லை அரசுக்கு. ஒரு டெண்டர் கேன்சல் பண்ணால் 500 கோடி 1000 கோடி ஒரு கேன்சல் பண்ணியிருக்காங்களே கிட்டத்தட்ட. நம்ம வந்து 700 கோடி அது எதுவோ பெரிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். அது ஆக்சுவலாக 110லேயே படிச்சிருக்கலாம். சரி ரைட், அது அவருக்கே தோணல, நம்ம எதுக்கு சொல்லுவானே. 110 தூக்கி முன்னால் டைவெர்ட் பண்ணுறதுக்கு திருவள்ளூருக்கு பயன்படுத்தினீங்க. எதிர்கட்சிகள் பேச விடாமல் 110 விதி, சட்டமன்றத்தில் 110 விதினா வேறு யாரும் பேச முடியாது, அது ஸ்பெஷல் பவர்ஸு. அதை பயன்படுத்தி காலையில் ஒரு மணி நேரம் டபாச்சி மாற்றியாச்சு. ரைட்டாக முடிஞ்சுதா? அதுக்கப்புறமா எதுனாலனா இது பூராவே வந்து அரசியல். இது அப்புறம் சட்டமன்றத்தில் நம்மளோட கொள்கை தலைவர்கள், சரி நம்மளோடனா யாரோட, எனக்கு வந்து கொள்கை தலைவர் வந்து மோடி கூட இருப்பார், இல்லை வாஜ்பாய் இருப்பார், எல்லாத்துக்கும் நம்மளோடன்னு இது தெரியாதா? இது 18வது வாட்டி திருப்பி மறுபடியும் படிக்கணுமா? அதை உள்ள சட்டமன்றத்தில் ஏன் சட்டமன்றத்தில் சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக மக்கள் பிரச்சனையை அதிகமாக பேசணும்னு தெரியாதா? நீங்கள் நான் படத்தில் நினச்சேன், நான் அப்படி வந்தேன், நான் இப்படி வந்தேன், நான் முட்டைப்பால் கொடுத்தேன், புதுசாக எதனா அவங்க பேசலாம்ல. இன்னொன்று தற்பெருமை. எதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வேறு இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்லாம் அண்ணாவோ எம்ஜிஆரோ நான் கஷ்டப்பட்டேன், நான் வால் டாக்ஸரோட 3 வேளை சாப்பிட்டேன், நான் வந்து அப்போ நாடக கம்பெனியில் இருந்தேன், அண்ணா ராதா அண்ணன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, சிவாஜி சாரோட நாங்கள் இப்படி போனோம், எவ்வளோலாம் எங்களுக்கு கஷ்டம் இருந்தது, யாரா சட்டமன்றத்தில் பேசினாங்க? இல்லை அம்மையார் ஜெயலலிதா வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தது, என்னை வந்துட்டு கீழே உச்சி தள்ளி விட்டாங்க எம்ஜிஆர் அவரோட சாவில், எனக்கு கஷ்டம் இருந்தது, என் முடிய பூச்சி வலிச்சாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க கன்னி பேச்சில் பதிவு பண்ணாங்க? இல்லை. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், மக்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்யும், அதுதான் தமிழக அரசு, அதுதான் அதிமுக அரசு, அதற்காக தான் நான் அப்படின்னு சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா. இது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு? இவர் சொல்கிறாரு அதிமுக நான் தான். அதிமுக நான் தான் சொல்கிறதுனா அதிமுக செஞ்ச மாதிரி செய்யணும். தாலிக்கு தங்கம் இவ்வளோ பெஸ்ட்டு, அவ்வளோது 8 கிராமு. அம்மையார் ஜெயலலிதா வந்து கோயிலில் பண்ணுறவங்களுக்கு தான் தங்கம், இல்லை மசூதியிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினா தான் தங்கம், இல்லை திருச்சபையில் ஃபாதர் வந்து கொடுக்கணும் அப்போ தான் தங்கம் சொன்னாங்க. படித்த பட்டதாரிகளுக்கு தங்கம்னாங்க. அதனால தான் நிறைய பேர், அதுக்காக நிறைய பேர் படித்தாங்க. ஆக்சுவலி அதாவது நீ படித்தா தங்கம், நீ படிச்சிட்ட அதனால இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு உன்னை படிக்க வைக்கணும். உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் வந்து உனக்கு லேப்டாப் தரேன், உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு உனக்கு சைக்கிள் தரேன், கல்விக்காக எல்லாத்தையுமே. நீ குழந்தையா இருந்தப்போ அனாதை குழந்தைனா தொட்டில் குழந்தை திட்டம், அப்புறம் நீ பிறந்தப்போ தாய் அந்த
கருவுற்று நல்லா இருக்கிற காலத்தில் அது அம்மா பெட்டகம், அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள், அப்புறம் லேப்டாப்பு, அதுக்கப்புறம் நீ படித்து பெருசாகி வந்தீங்கன்னா பட்டம் வாங்கினீங்கன்னா உனக்கு ஸ்கூட்டி, அதுக்கப்புறமா வந்து உனக்கு தாலிக்கு தங்கம். எங்கன்னா இந்த ரூல்ஸ்லாம் பேசிச்சு அந்த மாதிரி என்றைக்குன்னா ஒரு விஷயத்த வெள்ளத்தில் 5000 ரூபா எல்லாருக்கும் போடணுமா, கார்லாம் வச்சுக்கிறாங்க, ஏன் காரு டேமேஜ் ஆகாச்சான்னு கேட்டாங்க. காருக்காரன் டேக்ஸ் நிறைய கட்டுறானா பரவாயில்லையான்னு கேட்டாங்க நிதித்துறையை பார்த்து. நிதித்துறையில் உள்ள உட்காந்த செயலர்கிட்ட எல்லாருக்கும் கொடு, எப்படி எல்லாருக்கும். அப்போல்லாம் வந்து பேங்க்லலாம் 5000 ரூபாலாம் அக்கௌண்ட்டு டெபாசிட் பண்ண முடியுமான்னு கூட யாருக்கும் தெரியாது. தேர்தலால் கொடுத்தாங்களோ, தேர்தல் வெற்றிக்கு கொடுத்தாங்களோ, இல்லை மழை வந்ததுனால கொடுத்தாங்களோ, இல்லை வெள்ள பதிவுனா தெருவாக வார்டாக போயிட்டு நோட்டு கொடுத்து உங்களுக்கு என்னென்ன டேமேஜ் ஆச்சு, டியூப்லைட் டேமேஜ் ஆச்சா, செருப்பு பிஞ்சு போச்சா, பைக்கில் தண்ணி போச்சா, கேள்வியெல்லாம் கேட்டுன்னு இல்லை. வீட்டு அட்ரெஸ்ஸு பேங்க் நம்பர், அவ்வளோதான். மொத்தமாக போய் வாங்கின்னு வா, யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது நான் முடிவு பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் போடு மெட்ராஸில். அது ஆளுமை. உக்காந்து ரூல்ஸ் போட்டுன்னு உக்காந்துக்கிறீங்க. இதே 1000 ரூபாய் வந்து அண்ணா பிறந்த நாளைக்கு திமுகவில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும்ட்டுன்னு அப்புறம் தகுதின்னு ஒன்று வச்சாங்கல்ல அதிகாரிகள், அதையும் தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். அது எப்படி தேர்தலுக்கு முன்னாடி மக்களுக்கு தகுதி இருக்கு அனைவருக்கும் சொல்லிட்டு அப்புறமா தகுதியுடைய பெண்களுக்கு அதுக்கப்புறம் தகுதின்னு மாத்துறீங்க. அதே மாதிரி இப்போ குழந்தைகள் ஃபஸ்ட்டு அனைத்து குழந்தைகள் சொல்லிட்டு இப்போ தகுதி வைக்கிறீங்க, அரசு மருத்துவமனையில் போய் பிறக்கணும்னு. எனக்கு ஆண்டு வருமானம் கூட இருக்குதுன்னா ரைட்டு, எனக்கு கொடுக்க வேண்டாம், ரைட்டு. மற்றபடி நீங்கள் ஏங்க பிரிக்கிறீங்கங்க? ஒரு அவசர ஆபத்துக்கு வேறு ஊரில் வேறு ஒரு தனியார் மருத்துவமனையில் கூட பண்ணியிருப்பாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அரசு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறார், தனியார் ஆஸ்பத்திரி. அவர் என்ன சொல்கிறாரு, அதை விட ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் மாமா, நான் பார்த்துக்கிறேன், டாக்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன். கவர்மெண்ட்டில் வந்துட்டு அங்கே போய் அதை வாங்கிக்கணும் இதை வாங்கிக்கணும் படுக்க கொள்ள இருக்காது, எங்கள் அக்கா கஷ்டப்படும், நான் பார்த்துக்கிறேன் மாமான்வார். அவனை சரிப்பா உன் இஷ்டம்னாரு. அந்த 10,000 ரூபா அவங்க கொடுத்து இதெல்லாம் நடக்குது தானே. அப்போது சூழ்நிலை தெரியாமல் இல்லை. இப்போ நேரத்துக்கு திடீர்னு ஃபோன் வருது, ஆட்டோக்கோ கால் டாக்ஸிக்கோ, எப்போ கொஞ்சம் உடனே வாங்கப்பா, வீட்டம்மாவுக்கு வலி வந்துச்சு, இட்டுன்னு போகிறாங்க. வலி வந்துச்சுன்னு அரசு மருத்துவமனை தேடின்னு போவாங்களா, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க? இதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் இது படிக்கலாம் வேணாம், எவ்வளோ படம் நடிச்சிருப்பீங்க. புஷ் 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 அப்படின்னு ஒரு படத்தில் நடிப்பீங்க, ஞாபகம் இருக்கா? குழந்தை வந்து நீங்களே வீட்டில் பிரகடனம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸில் பண்ணுவீங்கல்ல, ஏன் அப்போ ஆஸ்பத்திரிக்கு அரசு ஆஸ்பத்திரிக்கு இட்டு போக வேண்டியதானே அந்த படத்தில் நண்பன்? ஏன் பண்ணீங்க? இடம் பொருள் சூழல். நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், நம்ம ஒரு அரசு ஆணை போடுறோன்னா எதிரில் இருக்கிற பயணிகள், எதிரில் இருக்கிற மக்களோட நிலை சூழ்நிலை, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களுக்கு தேவைகளை புரிந்து செய்யணும். அதை தான் அண்ணா பண்ணார், அதை தான் ஐயா காமராஜர் பண்ணார். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இல்லை, செஞ்சால் முழுசாக செய்யுங்க. அம்மையார் ஜெயலலிதா மாதிரி மொத்தமாக செஞ்சுட்டு போங்க, அப்போ உங்களுக்கு பேர் இருக்கும், மாண்பு இருக்கும். பார்த்து செய்கிறீங்க, பார்த்து செஞ்சுட்டு 214 தொகுதியில் போய் தம்பட்டை அடிச்சு ரீல்ஸ் போட்டுக்குவீங்கல்ல, அதுதானே பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இது ஒன்று ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் படித்தார் நேற்று முதலமைச்சர், என்னெல்லாம் படித்தார்? 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் கொடுத்துட்டாங்களாம். ஐயா நீங்கள் 200 யூனிட் கொடுக்கல, அதை விட அதிகமாகவே ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க. ஆனால் கரண்ட் இருந்தால் தானே. கரண்ட்டே இல்லை, அது எவ்வளோ ஓடுது யூனிட் யாருக்கு தெரியும்? மொத்தமாக ஃப்ரீ தான், பில்லு வரல, பில்லு கம்மியாக தான் வரப்போகுது. அப்புறம் சிங்கப்பெண் படை, சத்தியமாக மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள், சிங்கப்பெண் படை வந்ததுக்கப்புறமா தான் இந்த பாலியல் சீண்டெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் 4 கட்சிக்காரங்க மீது பிரச்சனை, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்குது. அவர் அதில் இன்வால்மெண்ட் ஆயிருக்காரா இல்லையான்னு இவ்வளோ கேட்குறாங்க. ஒரு வாரத்தை பேசுனீங்களா? அப்படியே ஒரு லைன் சொல்லிட்டு போகிறது. அப்புறம் வந்து வெள்ளை அறிக்கை, வெள்ளை அறிக்கையை வச்சு இன்னும் இப்போ நடந்துச்சு. சரி, இப்போ அடுத்து கரண்ட்டு பில்லுக்கு வெள்ளை அறிக்கை விட போகிறேன்றீங்க. நான் சொல்கிறேன், அதில் 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கும், 15,600 பேர் வேலைக்கு எடுக்க போகிறோன்னு இருக்கும், ஹார்ட் டிஸ்க்கு காணா போச்சு, அதுக்கப்புறமா வந்து டெண்டரில் முறைகேடு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 60,000 போஸ்ட்டு நாங்கள் நட்ட போகிறோம், அதுக்கப்புறம் எஃப்ஓசி ஃபியூஸ் ஆஃப் கால் ஆஃபீஸு புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம், அப்புறம் தொலைநோக்கு பார்வையில் ஒரு 20,000 பேர் வேலைக்கு எடுக்கலாம், அப்புறம் இந்த 2.5 லட்சம் கோடிக்கு 11,000 கோடி வட்டி கட்டுறோம். இதெல்லாம் தானே இருக்க போகுது திருப்பி. அதில் என்ன ஒரு ஊழலை சொல்லி இந்த மூலமாக இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம், எஃப்ஐஆர் போட போகிறோம், எதனா சொல்ல போகிறீங்களா? இல்லை அந்த வெள்ளை அறிக்கையில் இவ்வளோ இருக்குது, நான் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி ஏற்றுறேன், இதெல்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு 2 வருஷத்தில் மின்சார பற்றாக்குறை இவ்வளவு குறையும், இவ்வளவு ஏறும், அதுக்கப்புறம் நாங்கள் வருஷத்துக்கு 6% நாங்கள் வந்து கரண்ட் பில்லை ஏற்ற மாட்டோம்னு இருக்க போதும் அந்த அறிக்கையில், வெள்ளை அறிக்கையில். அரசியலுக்கு நீங்களும் அவங்களும் சண்டை போட போகிறீங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? பொதுமக்கள் ஓட்டு போட்டவங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது வெள்ளை அறிக்கையில்? நீ வெள்ளை அறிக்கை கொடு, ப்ரௌன் அறிக்கை கொடு, கருப்பு அறிக்கை கொடு, கரண்ட் வருமா இல்லையா? இதுக்கெல்லாம் பதில் வந்துச்சா நிதிநிலை அறிக்கையில்? நிதிநிலை அறிக்கையிலே சேர்த்துக்க வேண்டியதுன்னா, அதுக்குன்னா கரண்ட்டுக்கு தனியாக அறிக்கை. அன்றைக்கி சொல்லும்போது 13 லட்சம் கோடி கடன் சொல்லும்போது
மின்சாரத்துறையில் இருக்கிற சேர்த்து சேர்த்து தானே சொன்னீங்க. அப்புறம் திருப்பி இதெல்லாம் நேரம் விரயம் பண்ணுற வேலை இல்லை இது. இப்போ நான் தான் சொல்கிறேனே, இப்போ நான் சொன்னேன்ல, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பு கீழே 2 பேரா 3 பேரா சேர்த்துக்கலாம். இதை தாண்டி என்ன வரப்போகுதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். அந்த அறிக்கையில் என்ன தீர்வு மக்களுக்கு அதில் எதனா இருக்கணும். வெள்ளை அறிக்கை விட்டு சும்மா அப்படியே அரசியல் பண்ணிட்டு போகிறதில்ல. அரசியல் தீர்வு என்ன தீர்வு மக்களுக்கு என்ன அதனால் கிடைக்கும்? ஒரு வெள்ளை அறிக்கைன்னா அந்த இப்போ வெள்ளை அறிக்கைன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னதுனால இளம் பசங்க சின்னவங்களுக்குலாம் தெரியும். இப்போ அந்த வெள்ளை அறிக்கையினால மக்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 பைசாய்க்கு பிரயோஜனம் இருக்குமா இருக்காதா? என்னோட தேவை அதுதான், ஓட்டு போட்ட மக்களோட. 2 அதுக்கப்புறமா 134 கோடி சிறப்பு தொகுப்பு யாருக்கு? விவசாயிக்கு. விவசாயியோட எண்ணிக்கை என்ன? எத்தனை லட்சம் ஏக்கர்? தனியாகவே 12 மாவட்டம். 12 மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிக்கு 134 கோடி எல்லாம் ஒரு பணம்னு சொல்லிட்டு அது பெருமையாக வேற பேசுறீங்க. ஏன் மகாராஷ்டிரத்தில் 35,000 கோடி கொடுத்தாங்களே? இல்லை, எல்னினோ எஃபெக்டை புரிஞ்சுப்பாங்க விவசாயிகளுக்கு. புரிஞ்சுருக்காங்க. நேற்று கூட பேசும்போது விவாத மேடையில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, வருஷம் பார்க்கும்போது இந்த வருஷம் கூட ஐயா இந்த வருஷம் தண்ணி திறக்கல, போன வருஷம் திறந்தாங்க, அதுக்கு 3 வருஷம் திறக்கல, அதுக்கு 3 வருஷம் திறந்தாங்க, அதுக்கு 3 வருஷம் வரும், 1 விட்டு 1 வருஷம் மேட்டூர் திறக்குது மூடுது, அது மாதிரி போகுது நிலைமை. இதில் எல்னினோனா இன்னும் மோசம். அப்போ 2 மடங்கு 3 மடங்கு பாதிப்பு இருக்க போதுன்னு அர்த்தம். அப்போ கூடுதல் காசு கொடுக்கணும். அவரு தான் தெரியாமல் பேசுகிறாருன்னா அவருக்கு முட்டு கொடுக்க வர நீங்களும் அதே மாதிரி பேசுகிறீங்களே. பஞ்சாயத்து திமுகவா தாவேக்காவான்னு இல்லை, பஞ்சாயத்து தாவேக்கா தமிழக மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுதா இல்லையன்றது தான். அதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. திமுக பிடிக்கலன்னு தோக்கடிச்சிட்டாங்க. அண்ணா திமுக பிடிக்கலன்னு ஓட்டு போடலை, தாவேக்கா பிடிச்சி ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களோட செயல்பாடு எங்க? இதை கண்டுபிடிச்சி கேட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிர்வாக திறமை, நிர்வாக சீராக நடத்துறது, ஊழல் பண்ணுறது தான் நிர்வாகம் சீராக பண்ணுறதுனா அந்த நிர்வாக சீர் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வராது, நாங்கள் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிர்வாகம் சீராக நடத்துறதுனா என்ன அர்த்தம்? சீராக நடத்துறது. அங்கே எங்கேருந்து ஊழல் வந்துச்சு? அங்கேருந்து இந்த லஞ்ச லாவணி வந்துச்சு? ஐயா காமராஜர் நிர்வாகம் சீராக பண்ணார். ஐயா கக்கனு அவர் துறையை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஐயா அறிஞர் அண்ணா நல்லா பண்ணார் நிர்வாகம். அவங்களாம் ஊழல்ன்றது அவங்களும் பேசினாங்க சார். அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கல. உங்களுக்கு நிர்வாக திறமை இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேள்விக்கு நேராக கேள்வி கேட்டு பதில் சொல்லாமல் பழைய பொறுப்பு டிஜிபி போடாமலே இருந்தீங்களே அப்படின்னு திமுக பற்றி கேட்குறீங்க. அதெல்லாம் இன்றைக்கி தான் கேட்குறீங்களா? முன்னாடி கேட்கலையா? ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்காரு. அதெல்லாம் பத்திரிக்கைக்காரங்க கேட்டு ஜெயிலுக்கு போன வரலாறுலாம் உண்டு. அப்போல்லாம் சும்மா வசதியாக அமைதியாக இருந்துட்டு வீட்டுக்குள்ளே, இப்போ ஏதோ பெரிய கேள்வி கண்டுபிடிச்சிட்டு கேட்குற மாதிரியா கேஸ் போட வேண்டியதானே கோர்ட்டில்? தாவேக்கா எதனா கோர்ட்டில் கேஸ் போட்டுச்சா? பொறுப்பு டிஜிபிலாம் இருக்கக்கூடாது, பர்மனன்ட் டிஜிபி இருக்கணும், தாவேக்கா கோர்ட்டில் கேஸ் போட்டுச்சா? இல்லை தாவேக்கா என்ன குண்டு ஊசி நவுத்துச்சு ஒரு கட்சியா? அந்த கேள்விக்கு இதை பதிலாக சொல்லிவிட்டு எப்படி தப்பிச்சு விடுவீங்க? ஆமாம், பொறுப்பு டிஜிபி போடலை, தப்பு தான், கேவலம், அசிங்கம். நான் பேசியிருக்கிறேன் பலமுறை பேசி. இவ்வளோ ஐபிஎஸ் அதிகாரி இருக்கும்போது ஒரு டிஜிபி போட கூட உங்களுக்கு துப்பு இல்லையான்னு கேட்டேன் நான். அதை பேசுறதுனால இந்த கேள்விக்கு பதில் அதாகிடுமா? அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அடுத்தது பத்திரப்பதிவில் லஞ்சம் கம்மியாக இருக்குது, நானே பேசியிருக்கிறேன், அமைச்சரை பாராட்டிகிட்டு இருக்கேன், அந்த நிலைப்பாடு கரெக்டாக இருக்குது, ரைட்டு, சந்தோஷம். பத்திரப்பதிவு துறையில் எவ்வளோ பேர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறீங்க? இது தொடரும். என்னோட நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு வீடு வாங்குறாங்க, கடன்பட்டு வீடு கட்டுறாங்க, லோனு கட்டுறாங்க. அவங்க கிட்ட யாருன்னா ₹1 இது மாதிரி வாங்கினீங்கன்னா இது வெறும் ஓப்பனிங் தான், இதுக்கப்புறமா பயங்கரமாக இருக்கும், இன்னும் போக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வைப்பு பண்ணியிருந்தா பத்திரப்பதிவு துறையில் இருக்கிறவங்க ஐயோயோ நமக்கு ரொம்ப கஷ்டம்தான் போகுதுன்னு அந்த ஒரு பயம் இருக்கும்ல, அதில் ஒரு தொடர்ச்சி எங்கே? எல்லாமே ஒன்லைனு. அதுக்கப்புறமா கூட்டுறவு கடன் வேகமாக போயிட்டார். ஏன்னா எதுவுமே பெருசாக செய்யலை, ஒரு வார்த்தை கூட்டுறவு கடன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்என்டி காட்டுப்பள்ளி ஒப்பந்தம். ஐயா காட்டுப்பள்ளி போர்ட் எப்போது நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகுதா? அதுக்கு முன்னாடி அது ஓவர் டெவலப்மெண்ட் ஆகி காட்டுப்பள்ளி பக்கத்தில் சாம்பல் நிறத்தில் எறா உற்பத்தி ஆகுது. அதாவது எறா அதோட தன்மை போய் எறா ஒரு சில மீன் வகைகள், அதாவது கடல் இறால், கொடுவா இதெல்லாம் இல்லாமல் கிடைக்காம, பழவேற்காடு நண்டு, பச்சை நண்டு அது கிடைக்காம சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய இறால் ஒண்டி கிடைக்குது. அது ஒரு மாதிரி துர்நாற்றமாக இருக்குது, அதை யாரும் சாப்பிட்றதில்ல, வாழ்வாதாரமே போயிடுச்சு. காட்டுப்பள்ளி போர்ட்டில் அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது, அந்தளவுக்கு கப்பல் போக்குவரத்து இதாகி போச்சு, மாசு இருக்குது அப்படின்னு சொல்லி 6 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி புறம்போக்குன்னு ஒரு பாட்டு, அதில் மரியாதைக்குரிய கர்நாடக சங்கீத அதில் கோல் வச்சு ஒரு டிஎல் அருமையாக பாடியிருப்பார். எது புறம்போக்கு,
எல்லாம் 4 விஷயம் வந்து மேய்ஞ்சி போகிறது தான் புறம்போக்கு. அந்த புறம்போக்கு பாதுகாக்கப்படலைன்னா நீயும் புறம்போக்கு, நானும் புறம்போக்கு. புறம்போக்கோட நிலம் இயற்கைக்கு எவ்வளோன்னு அதை பாடியிருப்பார். அந்த புறம்போக்கு நிலம் நாசமாக போனது காட்டுப்பள்ளி போர்ட் வந்ததுக்கப்புறம். எவ்வளோ பேர் அதுக்கெல்லாம் வந்து பாரு இது கமல் அவர்களே அங்கே போய் ஒரு வாட்டி வந்து அந்த விசிட் பண்ணிட்டு ஆத்தங்கரை வந்தாரு. அதெல்லாமே வந்து அந்த போர்ட் பக்கத்தில் இருக்குது திருவள்ளூரில். ஏதோ இப்போ எல்என்டி வந்து இப்போ தான் எக்ஸ்ட்ரா எல்என்டி நிறைய திட்டம் பண்ணிருக்கு, அது எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா அவர் பேசுறது கல்குவாரிலாம் ஸ்வீல் வச்சிருவோம். சரி, கல்காரி ஸ்வீல் வச்சுட்டிங்க, அதானா இனிமேல் திருப்பி ஓப்பன் பண்ண மாட்டீங்க? இல்ல கண்டிப்பா ரீவிசிட் பண்ணணும்ல, அது என்ன பண்றாங்க அப்போ ஏது பண்றாங்கன்னு பார்க்கணும். கல்குவாரியெல்லாம் மூடிட்டோம் அப்படின்னா மூடினது தானா? திருப்பி திறப்பீங்களா திறக்க மாட்டீங்களா? திருட்டு மண் ஓடுமா ஓடாதா? பில்லு இல்லாத கல் வெளியில் போகுமா வெளில? கனிம வளம் அரசே எடுத்து நடக்க போதா, இல்லை தனியார் கொள்ளையடிக்கிறத நிறுத்த போகிறீங்களா? அதெல்லாம் சொல்லணும் இல்லைங்க. ஒரு லைன் பேசிட்டு அதில் விளக்கம் கொடுக்காம உள்ள என்ன நடக்க போகுது, உங்கள் திட்டம் என்ன உங்கள் பண்ண போகிறீங்க எதுவுமே தெரியாமல் எல்லாம் ஒன்லைனரில் முதல் வழியில் பேசிட்டு தப்பிச்சு போகிறது மாதிரி இருக்காமல் இது வேறு என்னென்னு பண்ணுறது? அதுக்கப்புறமா இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து 2 லைன், விவசாயிகள் பிரச்சனை ஒரு 2 லைன், அவ்வளோதானே அது? அதுக்கு மேலே எதுவும் இல்லையா? அப்போது அதனால தான் சொல்கிறேன், இப்போது தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், தேர்தல் அப்போது என்னென்ன பண்ணார், அதுக்கப்புறமா வந்து மக்களை போய் சந்திக்கிறனாரு, இன்னி தேதி வரலும் மக்களை போய் கிராமமாக நன்றி சொல்கிறனாரு போல. அப்போ இதெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாவமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களே கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ இவர் எங்கேயோ பேசுன்னு சொன்னீங்க, 5 நிமிஷம் பேச குளத்தூர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறாரு. இதுல வேற திரும்ப பேச சொல்றாங்க. பேசுன்னு சொல்ல, கேட்ட கேள்விக்கு அரசியல் ரீதியாக தரவுகள் ரீதியாக பேச சொன்னாங்க. பஞ்சு டைலாக பேச சொன்னாங்க. கிரேசி மோகன் மாதிரி. என்ன அங்கே இந்த படம் நடக்குதா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ஸா, இல்லை வேறு எதனா பம்பல்கே சம்பந்தம் படம் மாதிரி எதனா ஓடுதா பஞ்சு டைலாக் பேசுகிறதுக்கு? நீங்கள் பேசுகிறது பஞ்சு டைலாகு, அவங்க கேட்குறது திட்டத்துக்கு பதில், அவங்க கேட்குறது மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு. நீட்டு தேர்வை பற்றி என்ன பேசிட்டீங்க நேற்று? நீட்டாக என்ன பேசுனீங்க நீட்டுக்கு? ஒன்றும் பேசல. அப்புறம் பேசுனா எங்கள் நீட்டை பற்றி பேசுங்க ஒரு 2 நிமிஷம். ரீ எக்ஸாமே வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காவல் லாலி இப்போ வந்து வேலைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது, தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணுறாங்க, ஈரோட்டில் பிரச்சனை, தனியார் மயம் பண்ணக்கூடாதுன்றாங்க. பேசுனீங்களா? எங்க இப்போ பேசுங்க, தூய்மை பணியாளர் பிரச்சனை பேசுங்க டீட்டெயிலாக. தூய்மை பணியாளர்லாம் நான் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த லவ் டுடே படத்தில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு அப்படியே விட்டீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே. அவர் பேசுறது சினிமாட்டிக் தனமான ஒரு பதிவுரை. மக்கள்கிட்ட அது எடுபடுது, மக்கள் அதை நேசிக்கிறாங்க, மக்கள் அதுக்காக ஓட்டு போடுவாங்க. அதையும் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இதையும் சொல்கிறீங்க, அப்புறம் இதையும் நான் வந்து கண்ணாடி மாதிரி மக்கள் ரசிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு அரசியல் புரிதல் வந்து அந்தளவுக்கு போய் சேர்றதுக்குள்ள இவரோட வசீகரம் முன்னாடி போய் சேர்ந்து விடுது. இவர் தப்பு பண்ண மாட்டார், இவர் நல்லவர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க போய் நின்றுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து இப்போ என் போன்றவர்களை வந்து நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்க சார், எப்போ பார்த்தாலும் இல்லை சார், எப்போயுமே சொல்கிறோம். அதுக்கு தான் நான் பத்திரிகை துறையில் இருக்கிறேன். நான் என்னமோ புதுசாக இப்போ தான் முதலமைச்சரை கேள்வி கேட்பது போலையோ இல்லை அரசியல் கட்சிகள் கேள்விகளோ அப்படியெல்லாம் புரிஞ்சிக்க வேணாம். அம்மையார் ஜெயலலிதா விவகாரத்தில் சசிகலா அவர்களை என்னை நேரில் சந்திக்கும் போது எனக்கு நீதியரசர் குன்னா கொடுத்த தீர்ப்பு தான் எனக்கு வந்து ஒரு வழக்கறிஞராக நான் அதை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட பேட்டி நேர்காணலாம் சந்திச்சிருக்கேன். அந்த குறைந்தபட்ச நேர்மையை அவங்களும் மதித்தாங்க. அந்த ஒரு வினாடி அவர்கள் மீது எனக்கு ஒரு மரியாதை. உங்கள் வேலை அது. அவங்க சொல்கிறாங்க இந்த கேள்வி அந்த கேள்வி, இது எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. உங்கள் வேலை, நீங்கள் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்கிட்ட, அம்மாவுக்கு நான் உண்மையாக இருந்தேன், உங்கள் தொழிலுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, கேட்கவே கூடாது. 6 மாதம் எதுக்கு 6 மாதம் லீவ் கொடுக்கணும்? இல்லை எதுக்கு விடணும் லீவு 6 மாதம்? 6 மாதம் நீங்கள்லாம் வந்து அரசு நல்லா இதாக வரலாம், இனோவா காரில் போகாமல் அரசு பஸ்லேயே போயிட்டு வரீங்களா அமைச்சர்லாம்? பணம் சரியாக வரலாம். உங்களோட பங்களாவெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஏன்னா திறந்து வச்சா வந்து நிறைய தண்ணி செலவு, கரண்ட்டு செலவு, 3 கார் இருக்கும், ஒரு அமைச்சருக்கும் எல்லாம் இருக்கும், இவ்வளோ செலவாகுது, அரசில் காசு இல்லை, அரசு நிதி நிலைமை சரியாக வரலாம், அரசு வந்து இந்த மாதிரி இந்த லக்ஸூரியாக செலவு பண்ணுறதெல்லாம் குறைச்சிக்குமா? அமைச்சர் பெருமக்கள்லாம் நீங்கள்லாம் வந்து ஃப்ளைட்டை குறைச்சிக்கிட்டு ட்ரெயினில் போவீங்களா? இல்லை ஃப்ளைட்டில் போகக்கூடிய செலவெல்லாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸுக்கு பதிலாக பேசஞ்சர் கிளாஸ் மாற்றிக்கிருவீங்களா? என்ன அதாவது இது மோசமாக இருக்குது, அதுதான் மோசமாக இருக்குது முதல்ல தெரியுமே. ஒரு கட்டடம் பார்க்குறேன், இந்த கட்டடத்தை வந்து ரிப்பேர் பண்ணுற வேலை என்னை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. போய் பார்க்குறேன், சுற்றி பார்க்குறேன், நான் இது வேணுங்க, இது செலவாகுங்கன்ற சொல்லிட்டு அந்த வேலையை எடுத்துகிட்டு அதை துடைக்கும் போது உடைக்கும் போது சார் சரியில்லை சார்,
சார் கம்பி வெள்ளது சார், சார் மண் அப்படி இது சார், சார் சித்தால் மூஞ்சி சரியில்லை சார், சார் கொத்தனார் பாருங்க சார் சரியாக கொத்தி உள்ள சார், பொழுதுக்கும் இதையே சொல்லியிருந்தா கட்டட உற்பத்தியாளர் என்ன நினைப்பாரு? எப்பா உனக்கு வேலை தெரியுமா தெரியாதா? உனக்கு பணத்தையும் குத்து, உனக்கு வேலையும் குத்து, நீ சொல்கிற புலம்பலையோ பொழுதுக்கும் கேட்கறதுக்கான உனக்கு வேலை கொடுத்தா என்ன சொல்லணும் அவர்? சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு சில தான் இருக்குது, நான் பார்த்து பில்டிங் டாப்பாக பண்ணித்தரேன் சார், அடுத்த 10 வருஷத்துக்கு கேரண்டி சார், என்னை நீங்கள் நம்புங்க, நீங்கள் எனக்கு நீங்கள் ஒப்பந்தம் பண்ண மாதிரி பணத்தை கொடுத்துருங்க, நான் சொன்ன மாதிரி என் சொல்ல காப்பாற்றி உங்களுக்கு நல்ல கட்டடமாக அதை ரிப்பேர் பண்ணி தண்ணி ஒழுகாமல் நல்ல கலர் அடித்து நல்ல காத்தோட்டமாக நான் அதை திருப்பி சரி செஞ்சு கொடுக்குறேன்னா நல்ல வேலை செய்பவர் இவர், நல்ல கான்ட்ராக்டர். இது கூசாகுது, இது கோணலாகுது, பால்கனி முறுக்கினுக்குது, என்னது இது? இதுதானே பண்ணினுக்கிறீங்க நீங்கள். ஒரு தமிழ்நாடுன்றது யாரோ திடீர்னு மோசமாக்கல, இதை விட மோசமாக நிறைய மாநிலம் இருக்குது. நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. எதில்? உங்களுக்கு வந்து மருத்துவத்தில். நம்பர் 1 மாநிலம் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில். நம்பர் 1 மாநிலம் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷனில். நம்பர் 1 இல்லை 2 பொசிஷனு லெதரில், ஆர்டிஃபிஷியல் லெதரு அதிலலாம் கிட்டத்தட்ட நம்பர் 1 போயிட்டுருக்குது. அதிகப்படியான இன்ஜினியரிங் அதாவது டாப் வேலைக்கு அனுப்புறது நம்பர் 1. எவ்வளோ விஷயத்தில் நம்பர் 1 இந்த மாநிலம். பொருளாதார ரீதியாக நம்பர் 2 இல்லை 3. ஜிடிபியில் அதிகமான கான்ட்ரிபியூஷனு, 1 or 2 பொசிஷனில் சண்டை போடுது. இன்வெஸ்டர்ஸை ஈர்க்கிறதுல டாப் 5ல் வருது. சாலை போக்குவரத்தில் அதிகமான உட்கட்டமைப்பு, ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம். 2 வீலர் அதிகமாக விற்கிறது சிட்டிஸில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மெட்ராஸில் அதிகம். இப்படி ஒரு மாநிலத்தை உங்கள் கையில் தூக்கி குத்தா, இது நோட்டை, அது சரியில்லை, இது ஓட்டை, இது பித்தளை, இது பூசிக்குது சார், இதெல்லாம் தெரியும் சார். நாங்கள் யாரும் திமுக ரொம்ப தீய சக்தியே, திமுக வந்து நேர்மையின் அவங்க எல்லாம் லைஃப் பாயிலையும் அம்மாமலையும் போட்டு நேர்மையாக குளிக்கிறாங்கன்னா நாங்கள் அப்படிலாம் விளம்பரம் மாதிரிலாம் பேசலை. அதிமுக மீதும் பிரச்சனைகள் இருக்குது. இதே ஊரில் தான் அம்மா உணவகம்னு ஒன்றத்தை திறந்து ஏழை பாய்கள் யார் வேணால் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஈஜிப்து கைரோவில் இருந்தோம், மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்து பார்த்து, தெலுங்கானாலேருந்து வந்து பார்த்துட்டு போய் இந்த திட்டத்தை இப்படி ஒரு திட்டமா அப்படின்லாம் பாராட்டின ஊர் இது. உண்மை. சும்மா வந்து ஜெயிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் இப்போ எவ்வளோ நாள் புலம்புவீங்க? எல்லாத்துக்குமே வா, இதுக்கு ஒரு தனி அறிக்கை, அதுக்கு ஒரு தனி அறிக்கை, இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை, இதுக்கு ஒரு முட்டு, இதுக்கு ஒரு குத்து, அதுக்கப்புறம் 4 பேர் வைப்பு பண்ணுறதுக்கு ஆள். இது தெரியல. இதுதான் இதெல்லாம் சேர்த்து வச்சு பாருங்கள். மொத்தமாக முழு நேர அரசியல்வாதி அவர்களாக விஜய் சார் மாறிவிட்டார், முழுமையாக மாறிட்டார். அதுதான் நம்ம ஏன்னா நிறைய பேர் நேயர்கள் கூட கேட்டிருந்தாங்க, ஏன்னா நீங்கள் வந்து இது டீகோட் பண்ணி பேசலை அவருன்னா. ஸோ ஒரு விதத்தை வச்சு நேற்று ஒரு நாள் வந்து பேசுகிறத விட்டுட்டு அவர் ஆரம்பித்ததுலேருந்து அவர் எடுத்துன்னு வந்து எங்கே நிற்குதுன்றதில் முடிக்கணுன்றதுனால தான் நம்ம மொத்தமாக சேர்த்து அன்பு வணக்கத்துக்கு நம்ம தனியாக வந்து இதை டீட்டெயிலாக பேசணும். 3 நேரம் அரசியல்வாதியாக விஜய் மாறிட்டார். அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி நகர போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நேர பகருக்கும் கருத்து பகருக்கும் மிக்க நன்றி. நன்றி.